ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் லுகன் இயர் ஃப்ரம் கைட். ஸோ இன்னைக்கு ஒரு ப்ரிவ்யூ மட்டும் பார்த்துடலாம். நிஃப்டி எப்படி இருக்குது அப்படின்றது இன்னும் ரெண்டு இண்டெக்ஸும் சேர்த்து பார்த்துடலாம். நிஃப்டி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து மார்க்கெட் பெருசாக கிராஷ் ஆகிடுச்சு, கரெக்ஷன் ஆகிடுச்சுலாம் மார்க்கெட்டில் ரொம்ப பயத்தை காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. லாஸ்ட் வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன், மார்க்கெட் கீழே வந்தது ஒரு புல் பேக் தான். ஸோ அதை பற்றி கவலையே பட வேணாம். அதர் கண்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஒரு 5% கூட கீழே போகல. மேலேருந்து கீழே வந்து நம்ம 4.8% வரைக்கும் தான் வந்தோம். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் அ புல் பேக். அதனால நம்ம பயப்பட வேணாம்னு சொல்லியிருந்தோம். இந்த ஜோனுக்கு மேலே நம்ம என்ட்ரியும் கொடுத்துருந்தோம். ஸோ 24,400க்கு மேலே நல்ல என்ட்ரி வாய்ப்பு இருக்குன்றதும் நம்ம அந்த வீடியோலும் சொல்லியிருந்தோம். நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். மார்க்கெட் ஆல்மோஸ்ட் அங்கேருந்து உங்களுக்கு 700 பாயிண்ட்ஸ் மூவ் ஆயிருக்கு. ட்ரெண்ட் கண்டினியூ ஆயிருக்கு. ட்ரெண்ட் டவுன் இல்லை, ட்ரெண்ட் கீழேருந்து மேலே கண்டினியூவாக பையில் தான் இருக்குது. ஸோ அதனால் பயப்பட தேவையில்லை. நிஃப்டி இந்த ஜோனில் உங்களுக்கு மறுபடியும் ஒரு சின்ன சைட்வேஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 24,800லேருந்து 2400குள்ளே 25,50 இது வரைக்கும் உங்களுக்கு என்னது ஒரு சின்ன சைட்வேஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த ரேஞ்ச் 25,100க்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்து ஒரு க்ளோசிங் வச்சதுன்னா மட்டும்தான் நிஃப்டி ஒரு ஸ்ட்ராங் மூவ் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து போகிறதுக்கு 25,700 800 வரைக்கும் மார்க்கெட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு ஆனால் நிறைய சான்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஜோனில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் இங்கேருந்து பிரேக் அவுட் ஹையர் ட்ரெண்ட் கொடுக்குதா, இல்லை சைட்வேஸ் ஃபார்ம் ஆகிட்டு ஒரு கன்சாலிடேஷன் உடச்சிட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே போகுதான்றதை வெயிட் பண்ணலாம். ஸோ டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா இதுக்கு கீழே தான். அது வரைக்கும் மார்க்கெட் இங்கேருந்து இது வரைக்கும் கீழே மற்ற எதுவுமே டவுன் ட்ரெண்ட்லாம் இல்லை, பயப்பட வேணாம். ஸோ இதுக்கு கீழே போனால் மட்டும் நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம். நெக்ஸ்ட் 23,500 தான் மேஜர் சப்போர்ட். அதை உடச்சா மட்டும்தான் ட்ரெண்டு மேஜர் டவுனாக மாறும், கரெக்ஷனாக மாறும். அது வரைக்கும் நம்ம பயப்பட வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைடுவேஸை உடச்சி தான் இப்போ மேலே வந்திருக்குன்றது நம்ம இங்கே பார்க்குறோம். பேங்க் நிஃப்டி ஒரு பெரிய சைட்வேஸை உடச்சி தான் மேலே வந்திருக்கு. பட் ஆனால் மூமெண்டம் கொடுக்கல. நிஃப்டி அளவுக்கு ஒரு பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கல அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க முடியும். அகைன் இந்த ஜோன் உங்களுக்கு என்ன நடக்கும்னா, பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை ஒரு சின்ன சைட்வேஸ் நடக்கலாம். ஒருவேளை 51,300 400 உடைச்சாலுமே 51,400 to 51,700 அந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் மறுபடியும் ஒரு சைட்வேஸ் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். பேங்க் நிஃப்டி எய்தர் இந்த லெவல் 51,700க்கு மேலே ஒரு க்ளோசிங் வச்ச பட்சத்தில் தான் மார்க்கெட் எங்கே போகும், 53,000 ப்ளஸ் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட் ட்ரெண்டு கீழே வந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. இது ட்ரெண்டு கீழே வந்தாலும் செல்லிங்லாம் இல்லை, புல் பேக்காக தான் இருக்கும். டோன்ட் வரி அபவுட் இட். ஒரு நல்ல செல் போகணும்னு நினச்சிங்கன்னா, இன்ட்ராடே பிளேயர்லாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 50,500 கீழே நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது வரைக்கும் மார்க்கெட் மேலே தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இண்டெக்ஸ். இது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, ஃபின் நிஃப்டி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபின் நிஃப்டியும் அதே தான். மார்க்கெட்டில் ஒரு சைட் வேஸை உடச்சிட்டு மேலே போயிருக்கு. பட் நல்லாவே வாலட்டிலிட்டி, நல்ல மூவ்மெண்ட் கொடுக்குற ஒரு இண்டெக்ஸ் அப்படின்றது சொல்ல முடியும். ரீசெண்ட் டேஸில் இதை நல்லாவே நிறைய பேர் ட்ரேட் பண்ணிருக்காங்க. நிஃப்டி பேங்க் நிஃப்டி கம்பேர் பண்ணும்போது டியூஸ்டே எக்ஸ்பைரி, இன்னைக்கெல்லாம் எக்ஸ்பைரிக்கு மார்க்கெட் நல்ல மொமெண்டம் கொடுத்தது. ஸோ நிஃப்டியோட ஆப்ஷன் பிளேயர் கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அது ஆப்ஷன் பையர்ஸோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஃபின் நிஃப்டியில் நல்ல வாலட்டிலிட்டி கிடைக்குது, ப்ரீமியம் நல்லா மூவ் ஆகுதுன்றதுனால நிறைய பேர் ஃபின் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறாங்க. ஃபின் நிஃப்டி ரேஞ்ச் நல்லாவே மூவ் ஆயிருக்குன்றது நம்ம பார்க்கலாம். நல்லா க்ரோ இருக்குது மார்க்கெட்டில், ட்ரெண்ட் டவுன் கொடுக்கல, மேலே தான் இருக்கு இன்னும். ஸோ இதோட நெக்ஸ்ட் லெவல் பார்க்கலாம். 23,600க்கு மேலே தான் நெக்ஸ்ட் பை, ஒரு பெரிய பை ஸ்டார்ட் ஆகும். அது 23,900 வரைக்கும் போகலாம். ஸோ இதுவும் இந்த ஜோனும் ஒரு சின்ன சைட்வேஸ் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரேக் அவுட் கொடுத்தாலும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எங்கேயுமே ட்ரெண்ட் டவுன் இல்லை. நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி எங்கேயுமே ட்ரெண்ட் டவுன் இல்லை, பயப்பட வேணாம். அன்டில் அன்லெஸ் நமக்கு ஆப்போசிட்டில் அகேன்ஸ்டாக ஏதாவது ஒரு பெரிய நெகட்டிவ் நியூஸ் வந்தால் மட்டும்தான் அந்த டைம் மார்க்கெட் கீழே வரலாம். டெக்னிக்கலி தெர் இஸ் நோ இஷ்யூ, ட்ரெண்டு பையில் தான் இருக்குது. பட் ஒரு ட்ரெண்டும் எடுக்கிறதுக்கு முன்னாடி ட்ரெண்ட் என்னன்னு தெரிஞ்சுட்டு, அன்னையோட டே ட்ரெண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. பிளைண்டாக யாரும் கொடுக்குற ரெக்கமெண்டேஷன் பண்ண வேண்டாம். ஸோ இந்த இடம் நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஃபின் நிஃப்டி 23,600க்கு மேலே பிரேக் அவுட் கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நல்ல பை ட்ரெண்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். So I hope you all understand Nifty, Bank Nifty and Fin Nifty oda index preview review. Thank you so much.